பாரத் மாதா பார்வதி டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி வீடு மாளிகை அவன் வச்சுருக்க பேப்பர் எழுத்துருக்கா பேப்பர். சாதாரண ஒரு பேப்பர் வச்சு எழுதி ஆடுதானா, பேப்பர் அச்சடித்த பேப்பரை வச்சு விளையாடுதானா, இந்த செம்மத்தில் ஒட்டு மொத்தமாக உள்ளே தூக்கி போடுவார். புரியுதா? தமிழ்நாடு தான் மெயின் கணக்கு. 1ஆம் நம்பர் கணக்கு எடுக்கிறது தமிழ்நாடு, 2ஆம் நம்பர் கணக்கு எடுக்கிறது மகாராஷ்டிரா, ஃபுல்லாக டெல்லி எல்லாம் கணக்கெடுத்து முடிச்சிடுவார். அடுத்தாப்பில் நிலநடுக்கம், காற்று, புயல் கணக்கு ஒரு பக்கம் எடுப்பாங்க, உள்ளே போய்கிட்டு இருப்பான். மழை, காற்று, புயல் எல்லாம் அது வேறு அடிக்கும். அடிக்கையில் உள்ளே தூக்கி நச்சுன்னு இராணுவம் முப்பட வானரப்பட தூக்கி ஏற்றிக்கிட்டே இருப்பான். சிட்டி கிராமத்தை அடைச்சிருவான், பார்டரை அடைச்சிருவான், எல்லாமே அடைச்சிருவான். அடைச்சி தான் கணக்கு எடுப்பார். புரியுதா? உனக்கு எவ்வளோ மூளை தந்திரமாக இருக்கோ அந்த மூளை தந்திரத்தை வச்சு அடிப்பார். கடவுளால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் எல்லாம் அடைச்சிருவார். எல்லா பார்டர் சுற்றி அடைச்சிருவார். புரியுதாடா? வெளிநாடு அது அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. எல்லா நாட்டிலையுமே ஐயா உட்காந்துருக்காரு, கடவுள் தான் உட்காந்துருக்காரு. புரியுதா இல்லையா? எல்லா நாட்டிலையும் அவர் தான் உட்காந்துருக்காரு. எல்லா பேய்களுக்கும் தெரியும். தெரிஞ்சிருந்து சேட்டை பண்ணானா அப்போ எவ்வளோ கொழுப்பு மப்பேறி போயிருக்கான். என்னடா, அரசியல்வாதி வீடை பூட்டியாச்சு. 2வது கணக்கில் காவல்துறை வீடையும் அவனுடைய பவரையும் பூட்டிட்டார். பூட்டுறா ஆமையை விட்டு பூட்ட சொல்லிட்டார். இவனுக்கு 2 கணக்கை முடிக்கிறது ஆமையால் தான் முடியும், வேறு யாரால் முடியாது. ஆமைக்கு பவரை கொடுத்தாரு. அவன் வீடு வாசல் அவன் பேரம் பேத்தி வரைக்கும் காவல்துறையை பூட்டியாச்சு. இன்னும் நழுவ முடியாது. ஈரக்கொலையை வறுத்தாச்சுல, கொலையை வறுத்தாச்சு. ஈரக்கொலையை மானிட பிறவிக்கு ஒட்டு மொத்தமாக வறுத்துட்டார். கொலை இப்போ நடுங்க விடுவார். முக்கால் சேர்த்து அரசியல்வாதி குடும்பம் வேறு வரைக்கும் ஈரக்கொலையை வறுத்தாச்சு. வேறு வரைக்கும் உள்ளே போயிடுவான், இல்லைன்னா மடிஞ்சிருவான். இந்த ஜெம்மத்தில் கணக்கு முடிச்சிடுவார். அடுத்த ஜென்ரேஷனு எந்த ஓட்டா இயந்திரமா எந்த விவசாயம் கிடக்கா அது கூட எப்படி வைக்க போகிறாரு அது அவருக்கு தான் தெரியும், கடவுளுக்கு தான் தெரியும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. கணக்கு போட்டாச்சு. புரியுதா? இந்த 2ஐயும் பூட்டினாத்தான் சரி வரும். அவன் வீடு மாளிகை அவனுடைய கணக்கை பூட்டணும். ஏன்னா பாலாக்க வந்த பாய்ப்பை 2 பேரும் பாலாக்கி விட்டுட்டான். எப்படி நியமித்து எப்படி ஆடி டெல்லியிலும் தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி ஆட்டம் ஆடி பேப்பர் அச்சடித்த பேப்பரை விட்டு பாலாக்க வந்த பாய்ப்பைகளா முடிச்சிட்டாரா. வீடுந்தோறும் ஆமை வர உட்காந்துருக்கு. இப்போ எல்லாமே வீடையும் பூட்டுவார். எல்லாம் பூட்டியாச்சுன்னா அந்த கணக்கை எடுக்கையில் உள்ளே மாட்டி செயல் இறக்கி போய்கிட்டே இருப்பான். உழைப்புக்கு என்ன அந்த கேள்வி கேட்பார். உழைப்புக்கு பூமியில் கொடுத்துருக்காரு. பூமியை தவிர என்னடா உங்களுக்கு அச்சடித்த பேப்பர் விளையாட்டான்னு கேட்காரு. திதிக்கிறார். படிச்சிருக்கேலடா, எல்லாம் படிச்சிருக்கேல. நீதிமன்ற கோர்ட்லேருந்து வெளியே வரைக்கும் படித்து அதிகாரி அரசியல்வாதி படிச்சிருக்கேல. படித்த உன் புத்தி இதில் பாரு. முக்கால்